முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப்ல வீடியோ போடுற எல்லாருக்குமே நான் எதிரியாலாம் கிடையாது. வணக்கம். இன்னைக்கு நான் மௌன விரதம். ஸோ அதனால் நான் பேசக்கூடாது. இன்னொரு விஷயம், நான் ஊமை, நான் பேசக்கூடாது. இப்படி சொன்னால் காண்டாகுதுல்ல, அதே மாதிரி தானே இருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க, தோட்ட வேலை பார்க்குறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற வேலையை பார்க்குறவங்க, எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்களை கிடைச்ச வேலையை பார்த்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளோ கடுப்பு வரும். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப்ல வீடியோ போடுற எல்லாருக்குமே நான் எதிரியாலாம் கிடையாது. நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கிற தன்மை இருந்துச்சுன்னா தெளிவாக கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன், பொதுவாக மக்களுடைய மனங்களில் என்ன பிரதிபலிக்குதோ அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன். எல்லாரும் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, காமம் இல்லாம, உடையை குறைக்காம, காம பேச்சு பேசாம, நல்ல விஷயங்களை மட்டும் பேசி, நல்ல விஷயங்களை பற்றி செயல்பாடுகளாக செஞ்சு காமிச்சு, டான்ஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் தாராளமாக யூடியூப்பில் வீடியோ போடுங்க. நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். அதில் நாங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தையுமே சொல்லலை, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் வீடியோ போடுற எல்லாரையுமே திட்டதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவிக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துருக்கேன். டெய்லர் ஒர்க் பார்க்குறாங்க. அதாவது எது செட் ஆகுதோ அதை தான் நம்ம செய்யணும். நிறையா பேர் தன்னால் முடிஞ்ச வேலையை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டே தான் இந்த யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. இதை மறுக்கிறதுக்கு யாருமே முன்னாடி வரவே மாட்டாங்க. ஏன்னா யூடியூப்ல வீடியோ போடுற பெரும்பாலான பெண்கள் எல்லாருமே ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுவாங்க. ஆண்களும் அதே மாதிரி தான். எனக்கு சொந்தமாக தொழில் இருக்கு, ஃப்ரீ ஹவரில் நான் ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி வேலைக்கு போகிற எல்லா பெண்களும் வேலையில் இருக்கும் பொழுதோ, இல்லை வேலையில் இடைவேளை நேரம் கிடைக்கும் பொழுதோ, இல்லை உணவு நேரத்துலையோ ஒரு வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய சந்தோஷத்துக்காண்டி போடுற வீடியோவும் இருக்கு. ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சந்தோஷம், அவங்களுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு டைம் பாஸ். அதே மாதிரி தான் எனக்கும் சந்தோஷம் இருக்கும், டைம் பாஸ் இருக்கும். இந்த வீடியோவை வச்சு நான் சம்பாதிக்கல. இதே மாதிரி நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இதில் நம்மளுக்கு வருமானமும் வராது. ஏன்னா நம்ம பேசுறத உட்கார்ந்து பொறுமையை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை மாற்றி விட்டதுக்கு காரணமே ஒரு சிலர் தான். யூடியூப்ல ரீல்ஸ்னு உள்ள போயிட்டீங்கனாலே எவ்வளவோ பேர் திறமையானவர்கள், ஆட்டம் இருக்கும், பாட்டு இருக்கும், அவங்களுடைய திறமைகள் நிறைய இருக்கும். ஆனா குறிப்பிட்ட சிலருடைய வீடியோ மட்டும் ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு 5 இயர்க்குள்ள ஒரு சிலருடைய வீடியோஸ் மட்டும்தான் ரொட்டீனா வந்து போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி வருது, என்ன காரணம்? ஒரு குறிப்பிட்ட திறமையுள்ளவர்களுடைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பிளாக் ஆன மாதிரி நிற்கும். சப்ஸ்கிரைப் ஏறாது, வியூஸ் போகாது. ஏன்? அவங்களுக்கும் ஒரு வேதனை இருக்கும்ல. நம்ம இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட திறமை இருந்தோம், நம்மளுடைய வீடியோஸ் வெளில பப்ளிசிட்டி ஆக மாட்டேங்குது, நம்மளுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வரும்போது அடக்க ஒடுக்கமா வீடியோ போடுற சில பெண்கள், அதுக்கப்புறம் பல பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ட்ரெஸ்ஸிங்கை இறக்கி விடுறது, அதுக்கப்புறம் மேலே ஏற்றி விடுறது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓப்பன், இந்த பக்கம் ஓப்பன். இதனால என்ன ஆகுது தெரியுமா? அந்த திசை அப்படியே திருப்புற மாதிரி ஆயிடுது. முதல்ல திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லாருமே இந்த யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த திறமைக்குன்னு லைக் போட்டதெல்லாம் மாறி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடை குறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்ச உடனே நம்ம உள்ள போனாலே, அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்லை யூடியூபா இருக்கட்டும், இல்லை வேற அதர் அப்ளிகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேர் இதை அதாவது வெறுக்கிறோம்னு நினைச்சவங்க கூட அதை பார்த்துட்டு தான் வெறுக்கிறான். அதை பார்த்துட்டு வெறுக்கிற ஒரு நாள்ல அங்க எவ்வளவு பேர் பார்க்குறாங்களோ அவ்வளவு பேருக்கும் அதே ரொட்டீனான வீடியோஸ் வருது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் இப்போ கிட்டத்தட்ட 10,500 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10,500 பேருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன வேண்டுகோள்னா, சிம்பிளான வேண்டுகோள். உங்களுக்கு வர எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாட்டுக்கு நல்லது சொல்றவங்க இருப்பாங்க. டான்ஸு, அது தவிர பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறது, அப்புறம் மியூசிக்கு, அதுக்கப்புறம் உணவு சமைக்கிற வீடியோஸ், இந்த மாதிரியான நிறைய பேருடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வீடியோக்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான வீடியோக்களை போடுகிற சப்ஸ்கிரைபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும்னா தாராளமா பண்ணுங்க. ஆனா வெறும் முக அழகை காட்டி, உடல் அழகை காட்டி வீடியோ போடுற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள மாதிரி வீடியோக்களை நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நம்மளால அது மட்டும்தான் முடியும். இப்போ என்கிட்ட இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோஸ்ல பெரும்பாலான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் இருக்கும், இல்லைன்னா சர்வீஸ் சம்பந்தமான வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய மனசுக்கு ஒரு சில ஒப்பாத விஷயங்கள் இருந்ததுனால இதை ஒரு வீடியோவை நான் லான்ச் பண்ணனே தவிர
இதுல இருக்க வீடியோஸ்ல இருக்க எல்லா கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்களே கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. மொபைலை கையில வச்சு நான் பார்த்துதான் நான் படிக்கிறேன். ஏன்னா மக்கள் சமுதாயத்துல என்ன பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை என்கிட்ட சொல்லும் போது அதை என்னுடைய வாய் வழியா நான் வெளில சொல்றேனே தவிர என் மனசுல இருக்க ஒரு சில விஷயங்கள் இருக்கதான் செய்யுது, அதையும் நான் சேர்த்து சொல்றேன். மற்றபடி தவறான வார்த்தைகள் இது வரைக்கும் நான் பயன்படுத்துறது கிடையாது, தவறான செய்திகள் பயன்படுத்துறது கிடையாது. தவறு நம்மளுக்கு தவறு தான். ஸோ நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை, அதாவது உங்கள்கிட்ட இருக்க சப்ஸ்கிரைபர்ஸை நீங்க எப்படி தக்க வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சப்ஸ்கிரைபரா இருக்கவங்களும் அந்த வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு அது தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோஸ்களை இனிமேல் பார்க்காதீங்க, தள்ளி விட்டுருங்க. மேற்கொண்டு நீங்க ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த அவ்வளவு சப்ஸ்கிரைபையும் எடுத்து பாருங்க. யார் யாருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ அந்த எல்லா சப்ஸ்கிரைபரையும் பார்த்து இது சரி இது தவறுனா தவறுன்னு நில்லுங்க, சரினா சரின்னு நில்லுங்க. நீங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் இதை ஏன் செய்யணும்ன்றது நான் சொல்றேன். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், இல்ல சின்ன பையனா இருக்கலாம். உங்களுடைய மனசையும் அதாவது உங்க குடும்பத்துடைய ஒரு சூழ்நிலையும் நீங்க பண்ண சப்ஸ்கிரைப் கண்டிப்பா ஒரு வழி நடத்தும். ஒரு குழந்தை நீங்க தவறு செய்யுதுன்னா அதுக்கு முழு நேரம் எல்லாத்தையுமே வாத்தியாரையோ இல்ல பெற்றவங்களையோ நம்ம காரணம் சொல்ல முடியாது. அந்த மொபைல்ல வர விஷயங்கள், கண்ணில் பார்க்குற விஷயங்கள் மனசுக்குள்ள பதிஞ்சு ஒரு தவறு செய்யறாங்க. பெரியவங்களும் பாருங்களேன், ஒரு தவறான விஷயத்த பார்த்துட்டாங்கன்னா அந்த மாதிரி தவறான கண்ணோட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி சரியான திசையில வச்சுக்கணும்னா நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் சரியானதா இருக்கணும். நான் இது வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்களையும் சொல்லிடுறேன், எல்லாரையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன். ஒருத்தர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னா கூட அவங்களுடைய சேனலை உள்ள போய் நான் செக் பண்ணுவேன். எந்த மாதிரியான வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு பார்ப்பேன். கரெக்டான வார்த்தைகள், கரெக்டான வீடியோஸ் இருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இதே பழக்கத்தை நீங்களும் வச்சுக்கோங்க. குப்பை கிடங்கு மாதிரி வர எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பணம் போறது கூட பிரச்சனை இல்லை. அவங்க போற எல்லா வீடியோவையும் நீங்க பார்க்கறதும் இல்லாம உங்களுடைய சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது அவங்க எல்லாருமே அதே மனநிலைக்கு போவாங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு நம்ம தான் விவேக் சார் சொல்ற மாதிரி நம்ம இன்னைக்கு கணினி முன்னாடி உட்காந்துருந்தாலும் ஒரு காலத்துல ஒரு கும்பலை பார்த்து வித்தகாப்ப கும்பலை பார்த்து கைத்தட்டின குரூப் தானே நம்ம அப்படின்ற மாதிரி யார் என்ன செஞ்சாலுமே அதை நம்ம சந்தோஷத்தோட பார்க்கலாமே தவிர அதை சப்ஸ்கிரைப் பண்றதும் ஷேர் பண்றதும் நம்மளுடைய யோசிக்கணும். இனிமேல் நீங்க ஒரு விஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா அது உங்களுக்கோ உங்க சுத்தி இருக்கவங்களுக்கோ இல்ல நாட்டுக்கோ வீட்டுக்கோ நல்ல விஷயங்கள் தரதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்ற விஷயங்களை மனசுக்குள்ள ஏத்துக்கிற மாதிரி நீங்க இந்த சில விஷயங்களை செஞ்சீங்கன்னாலே போதும், இந்த சமுதாயத்துல கொஞ்சம் சீர்கேடு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சமுதாயத்துக்கு சீர்கேட்டு போறதுக்கான முழு காரணமும் இந்த மொபைல் வச்சிருக்கிற நம்ம. இதை மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க, என்ன வீடியோ போடுறாங்க, எந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. மீதி வீடியோக்கெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல நான் பேசுறது என்னுடைய வீடியோக்கள் பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களுக்கு தெளிவா சொல்ற உரிமை எனக்கும் உண்டு. வாழ்த்துக்கள்.